Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் போம் 1 லைஃப் இந்த போமோட question answer பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லையா. Read the following lines from the poem and answer the questions that follow. Let me but live my life from year to year with forward face and unreluctant soul. ஸோ இதில் வந்து இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. Whom does the word me refer to? இதில் அந்த வேர்ட் மீன்றது யாரை குறிக்குது? The word me refers to the poet. The word me refers to the poet. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, what kind of life does the poet want to lead? எந்த மாதிரி வாழ்க்கையை அவர் வாழணும்னு நினைக்கிறாரு? The poet wants to lead a joyful life with forward face and unreluctant soul. Poet wants to lead a joyful life with forward face and unreluctant soul. Then அடுத்தது, not hurrying to, not turning from the goal, not mourning for the திங்ஸ் தட் டிஸப்பியர். ஸோ ரொம்ப அறிபறியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி தன்னோட கோல்லேருந்தோ பின்வாங்கக்கூடாது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ கடந்த காலத்தில் நடந்தது அதை பற்றிலாம் கூட திங்க் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பாஸ்ட்டை பற்றி பார்த்தோம்ல. Why do you think the poet is not in a hurry? In the third line, the poet says not hurrying to. It means that he is moving towards his goal without a hurry. அதாவது அவர் வந்து ரொம்ப அவசரப்படாமல் தன்னுடைய கோலை வந்து தேடி போகிறாரு. What should one not mourn for? அப்படின்னா, one should not mourn for the things that he or she had lost in the past. ஸோ பாஸ்டில் விட்டதை பற்றியே நம்ம வந்து கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, in the dim past, nor holding back in fear from what the future wields, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. What does the poet mean by the phrase in the dim past? Dim past அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ in the dim past refers to unhappy or unpleasant past experiences. ஸோ ஒரு சந்தோஷம் இல்லாததோ இல்லை அவங்களோட அந்த past experiences விருப்பம் இல்லாதது. In the dim past refers to unhappy or unpleasant past experiences. அடுத்தது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, is the poet afraid of future? ஃபியூச்சரை பற்றி அவருக்கு வந்து பயம் இருக்கா? No, the poet is not afraid of future. அடுத்தது பார்த்தீங்கன்னா, how can one travel on with cheer? One can travel on with cheer by thinking of his or memories of youth and old age. ஸோ எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்னா, தன்னோட மெமரிஸ் பழைய, அதாவது யூத் அப்போலேருந்து சிறு வயசுலேருந்து ஓல்டேஜ் வரைக்கும் இருக்கமான மெமரிஸை திங்க் பண்ணிகிட்டே இருந்தாலே நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லைன்ஸ், So let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. How is the way of life? ஸோ இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா, how is the way of life கேட்டிருக்காங்க. And the way of life is full of twists and turns, ups and downs. It is sometimes rough and sometimes smooth. ஸோ அந்த வே, அதாவது அவங்க வாழ்க்கை போகிற பயணம் எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே வைண்ட் அப் அப்படின்றது அந்த பயணம், அந்த வழி அந்த பயணம் எப்படி இருக்கும்னா, ஹில் அதாவது மேடு பள்ளமாக இருக்கலாம், அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், ஃபுல் ஆஃப் ட்விஸ்ட் இருக்கலாம். ஓகேங்களா. த வே ஆஃப் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இட் இஸ் சம்டைம்ஸ் ரொம்ப கடினமாகவும் இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் ஸ்மூத்தாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட், how should be the journey of life? The journey of life எப்படி இருக்கணும்? The journey of life should be joyful. சந்தோஷமாக இருக்கணும். What did the poet seek as a boy? ஒரு பாயா அவர் வந்து என்ன தேடுறாரு அப்படின்னா, as a boy the poet sought. Seek was sought. Okay, seek ஓட past tense sought. As a boy the poet sought new friendship, high adventure and a crown of success. ஸோ என்னெல்லாம் அவர் வந்து தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, as a boy the poet sought new friendship, high adventure and a crown of success. Next, my heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. What kind of quest does the poet seek here? So what kind of quest? The poet seeks for the courageous quest. ஒரு தைரியமான ஒரு quest அவர் தேடுறாரு. The poet seeks for the courageous
quest. ஸோ ரொம்ப தைரியமான ஒரு புதிர் மாதிரி அந்த லைஃப் வந்து இருக்கும். வாட் இஸ் த போயட்ஸ் ஹோப்? அவருடைய ஒரு பெரிய ஹோப் என்ன, நம்பிக்கை என்னென்னா, த போயட் ஹோப்ஸ் தட் லாஸ்ட் டர்ன் இன் ஹிஸ் லைஃப்ஸ் ஜேர்னி வில் பி த பெஸ்ட். அவருடைய அந்த லைஃபோட கடைசி இறுதி பயணம் எப்படி இருக்கும்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். த போயட் ஹோப்ஸ் தட் லாஸ்ட் டர்ன் இன் ஹிஸ் லைஃப் ஜேர்னி வில் பி த பெஸ்ட். அடுத்தது, in the dim past nor holding back in fear from what the future wields, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. Identify the rhyming words on the given lines. ஸோ இதோட லைன்ஸோட என்ன சொல்லியிருக்காங்க, ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியர், சியர், ஹோல், டோல். ரைமிங் வேர்ட்ஸ்னு எழுதிட்டு இங்கே பாருங்கள், ஃபியர், சியர், ஹோல், டோல். தெரியும் இல்லையா உங்களுக்கு, சேம் சவுண்ட் வரதான் ரைமிங் வேர்ட்ஸ். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல், நாட் ஹரியிங் டு, நாட் டர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் mourning ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம் ஆஃப் த கிவன் லைன்ஸ். ஸோ இதோட ரைம் ஸ்கீம் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இயர், டிஸப்பியர். ஓகேங்களா? ஸோ இது சேமாக முடியுது, சேம் சவுண்டு. சோல், கோல், பி, பி. ஸோ ரைமிங் ஸ்கீம் என்ன, ஏ, பி, பி, ஏ. இதுதான் வந்து ரைம் ஸ்கீம். இதோட ரைம் ஸ்கீம் என்னென்னா ஏ, பி, பி, ஏ. இதுதான் ரைம் ஸ்கீம். தென் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் இன் அபவுட் 80 to 100 வேர்ட்ஸ். இது கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னேன் இல்லையா. டிஸ்கிரைப் த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஆஸ் டிபிக்டட் இன் த போயம் பை ஹென்ரி வேன் டைக். ஸோ இது நீங்கள் வந்து ரெண்டு விதமாக நீங்கள் எழுதுங்க. ஒன்று வந்து சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு நீங்கள் எழுதலாம், அப்படி இல்லையா நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம். போம் என்னென்னா லைஃப், அதாவது போயட் யார், ஹென்ரி வேன் டைக். இதோட தீம் வந்து லிவ் த லைஃப் ஜாய்ஃபுல்லி. த போம் லைஃப் ரிட்டன் பை, உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து போம் லைஃப் யார் எழுதுனாங்க, ஹென்ரி வேன் டைக். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். த போம் லைஃப் ரிட்டன் பை ஹென்ரி வேன் டைக் இஸ் அ சானட். சானட்ன்றது 14 லைன்ஸ் போயம் இல்லையா, இந்த போம் வந்து ஒரு சானட். த போம் லைஃப் இஸ் த போயட்ஸ் ரெஃப்ளெக்ஷன் ஆன் ஹிஸ் ஓன் லைஃப். தன்னுடைய அந்த ஓன் லைஃபோட பிரதிபலிப்பு தான் வந்து த போம் லைஃப் இஸ் த போயட்ஸ் ரெஃப்ளெக்ஷன் ஆன் ஹிஸ் ஓன் லைஃப். ஹி டெல்ஸ் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன் த மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் லைஃப். லைஃபோட என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்கிறாரு. He wants to lead a joyful life. எப்படின்னா சந்தோஷமான லைஃப் with a forward face and unreluctant soul. So 1, 2, 3, fourth point. He neither wants to hurry to his goal or nor move away from his goal. He does not want to mourn for the things that he had lost in the past. பாஸ்ட்டில் கடந்ததை பற்றி யோசிச்சுட்டு அதை வந்து கவலைப்பட்டுட்டு இருக்க தேவை கிடையாது. He does not hold back for the fear of future. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த எதிர்காலத்தை பற்றின ஒரு பயமும் இருக்கக்கூடாது, அதையும் வச்சுக்கிட்டு வாழக்கூடாது. He wants to live his life with a whole and happy heart which cheerfully travels with him from youth to old age. ஸோ தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு வந்து அந்த சியர்ஃபுல் மெமரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, யூத் டு ஓல்ட் ஏஜ் வரைக்கும் அதை நினச்சிக்கிட்டே வாழணும். Therefore, it does not matter to him whether the path goes up or down, the hill or rough or smooth. ஸோ அப்போ வந்து அது வந்து ஒரு தன்னுடைய அந்த பயணம் வந்து அது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கவலையாக இந்த மாதிரி வாழ்ந்தோன்னா அதை பற்றின கவலை இருக்காது. தன்னுடைய வழி வந்து அது மேடு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், அடுத்து ரஃப்பாக இருக்கலாம், இல்லை ஸ்மூத்தாக இருக்கலாம், ரொம்ப கடினமாக இருக்கலாம், இல்லை ஸ்மூத்தாகவும் இருக்கலாம். He will continue to seek what he wanted as a boy, a new friendship, high adventure and crown. ஸோ அந்த ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பும் அடுத்த தீர செயல்கள் புகழ் இதெல்லாம் இன்னமும் சீக் பண்ணிகிட்டே இருக்காரு. ஹிஸ் ஹார்ட் வில் ரிமைன் கரேஜியஸ், எப்போவும் தைரியமானவராகவே இருப்பாங்க. அண்ட் ஹீ வில் பர்சியூ ஹிஸ் டிசையர்ஸ், தன்னுடைய அந்த ஹோப், டிசையர்ன்றது தன்னுடைய நம்பிக்கை, அந்த இலக்கு அடைகிற வரைக்கும். ஹீ ஹோப்ஸ் தட் எவ்ரி டேர்ன் இன் ஹிஸ் லைஃப்ஸ் ஜேர்னி வில் பி த பெஸ்ட். ஸோ ஒரு டேர்னும் தன்னோட லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். ஹீ இஸ் ஆப்டிமிஸ்டிக். மாரல், life is a game, play it. Life is a challenge, face it.
சரிங்களா? இது மோரலாக நீங்கள் எழுதிக்கோங்க. இல்லை மேம் நான் வந்து இதை வந்து போம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட எழுதலாம். இன்ட்ரொடக்ஷன். த போம் லைஃப் ரிட்டன் பை ஹென்ரி வேன் டைக் இஸ் a sonnet. Henry Van Dyke was an American author, poet, educator and clergyman. The poem Life is the poet's reflection on his own life. He tells his point of view on the more important things in life. The poet's wish. The poet wants to lead an independent life with a forward face and an unreluctant soul. He neither wants to hurry to his goal nor to move away from his goal. He does not want to mourn the things that he had lost in the past. He does not hold back for fear of the future. The poet wants to live his life with a whole and happy heart, which cheerfully travels with him from youth to old age. So, அதே பாயிண்ட்ஸ் தான், பட் இங்கே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறீங்க, சைட் ஹெட்டிங் த போயட்ஸ் விஷன் கொடுக்குறீங்க, அடுத்து த போயட்ஸ் ஜர்னி. Therefore, it does not matter to him whether his life path goes up or down the hill or rough or smooth. The poet will continue to seek what he wanted as a boy: new friendship, high adventure and a crown. The poet's hope. His heart will remain courageous and continue to pursue his desires. He hopes that every turn in his life journey will be the best. Conclusion. This poem shows the poet's optimistic view of life through his personal experiences, and he expects us to lead such an ideal life with confidence. Moral: love the life you live, live the life you love. ஓகேங்களா? ஸோ அதே பேராகிராஃபை நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து இன்னும் நல்லா வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.